அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. அதாவது ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் போராட்டக்களமாக இருக்கிறது, ஜாதகம் பிரச்சனையாக இருக்கிறது, எங்கு போனாலும் கல்லில் முட்டின மாதிரி இருக்கிறது. அப்போ நமக்கு படைப்பின் போது இருக்கப்பட்ட ஜாதகம்தான். அதில் கிரகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாறாது. எப்போ பார்த்தாலும் லக்கணம் அதுதான், ராசியை தான், கிரகங்கள் நிற்கிற இடம் தான். திசைகளைத்தான் நம்ம என்ன திசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அம்சத்தில் என்ன ஆதிபத்தியம், விம்சோத்காரி திசையை தான் இன்றைக்கு வரைக்கும் போட்டிருக்கோம். அப்போ வாழ்க்கையில் இந்த ஒரு ஜாதகத்தை வலிமையாக்கணும். அதான் எல்லாருடைய பெரிய பிரச்சனை. அந்த வலிமையாக்குவதை நாம் எப்படி வலிமையாக்கினால் அது சிறப்பாக வரும், சிறப்பாக நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத, ஒரு சங்கடம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்தில் போடுங்கள். ஆதி காலத்தில் என்ன சொன்னா, வட்ட வடிவமாகத்தான் ஜாதகம் எழுதியிருப்பாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, ஆதி காலத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம மக்கள் தான் சதுரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதில் வேலை ஜாஸ்தி, அழகாக பழைய ஆட்கள்லாம் அழகாக எழுதுவாங்க. அப்போ அந்த அமைப்பு, அது ஜாதகம் சதுரமாக போன பிறகு நிறைய கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஜாதகம் வட்ட வடிவில் தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், இதுதான் உண்மை. அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் தான் தெரியும். லக்கணத்திலிருந்து எங்கெங்கே கிரகம் இருக்குது. ஜோதிட சூத்திரத்தில் லக்கணத்திலிருந்து ஒரு கட்டம் போட முடியும், சந்திரனிலிருந்து ஒரு கட்டம் போட முடியும், சூரியன்லேருந்து ஒரு கட்டம் போடும். அப்போ விதி, மதி, கெதி, இந்த மூணையும் ஒன்றிணைத்து போடப்படக்கூடிய 36 கட்டம் இருக்குது. அந்த 36 கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய முதல் கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா விதி, 2வது கட்டத்தில் மதி, 3வது கட்டத்தில் கெதி, இப்படி தான் அடைக்கணும். இது ஒரு ரகசியமாக உள்ள விஷயந்தான். அப்போ ஜாதகத்தை ஒளி விளக்காக மாற்ற வேண்டும். அந்த ஜாதகம் பரிமளிக்க வேண்டும் என்று சொன்னால் வட்டத்தில் தான் போட வேண்டும். அது எப்பயுமே ஒரு கோல்டன் கலர் தகடில் தான் போடணும், அழகாக போடணும். போட்டு மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, கடைசி வெள்ளி காலங்களில் அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு விளக்கு போட்டு கொஞ்சம் அந்த ஜாதகத்து மேலே பூ போட்டு, நம்மளுடைய ஜாதகத்து மேலே நாம் பூ போட்டு கும்பிடும்போது அதில் இருக்கிற நவகிரகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் ஆதி காலத்தில் மன்னர்கள் தங்களுடைய ஜாதகத்தை அவ்வளவு பொக்கிஷமாக வரைந்து, சுதர்சன சக்கரத்தில் வரைந்து சரி பண்ணி வச்சிட்டு அவர்கள் நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் என்ன சொன்னா, கலியுகம் பிறந்த பிறகு, ஜாதகம் சதுர கட்டத்துக்குள்ளே வந்த பிறகு பெரிதாக நம்ம சோபிக்க முடியவில்லை. இதுதான் காரணம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த விதிமது கட்டத்துக்குள்ளே ஜாதகத்தை அடைக்கணும். அதை அடைச்சி என்ன சொன்னால், நீங்கள் யார் ஒருவர், நான் சொல்கிற காலத்தில் மாதப்பிறப்பு முக்கியமான நாள், அமாவாசை சிவசக்தி யோகம், பௌர்ணமி என்ன சொன்னால் வலிமையான நாள், மாதத்தின் கடைசி வெள்ளி வலிமையான. இதை நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன சொன்னேன்னா, என்னுடைய ஜாதகத்தை போட்டு அதை மாதம் எடுத்து வச்சு பூஜை பண்ணும். அந்த பூஜை முறைகள் என்னுடைய குருநாதர் ஒரு பூஜை முறை சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பண்ணணும்.
அதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருந்தா தான் நாம் வந்து பிரகாசிக்க முடியும். அப்போ ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவங்க ஆன்மீகத்துக்குள்ளே வந்து என்னென்ன மாதிரி கட்டுக்கோப்புகளில் என்னென்ன மாதிரி வந்து இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் எப்பயும் நீங்கள் நடைமுறை மனிதர்களாக தான் இருக்கணும். ஒரு மாற்றம் வேண்டும், நாமும் பிறரை போல் வந்து ஒளி விளக்காக மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனிதனும் தனக்கு பின்புலத்தில் வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை ஒளித்து வைத்து கொண்டு அந்த வழிபாடுகளையும் அந்த ஆன்மீகத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்போ அவனை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் சார் நீங்கள் பார்த்து பொறாமப்படுவீங்க, இல்லை இவர் இப்படி இருக்கிறாரே, எப்படி இவருக்கெல்லாம் வந்து என்ன சொன்ன அப்படின்னு நினைப்பீங்க. அவர்கள் ஏதோ ஒரு இன்புட் கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்க மாட்டார். அந்த இன்புட்டை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இப்போ என்னுடைய இன்புட்டை நான் வந்து சொல்ல மாட்டேன். என்ன காரணம் சொல்லுவதற்கு என்ன சொல்கிறேன்னா, சொல்லுவதை வந்து கேட்டு விட்டு அதை நல்லா கிரகிச்சிட்டு என்ன செய்வான் தெரியுமா, இவன் போய் வந்து செய்கிற விஷயம் என்ன சொல்கிறான்னா, எவ்வளவு பெரிய நீ வித்தையை கற்றாலும், அது நீ வந்து ஒரு புஸ்தகத்தில் படித்தாலும், அந்த ஒரு ஆன்மீகவாதியிடம் போய் வந்து கற்றுக்கொண்டாலும், அதை கற்றுக் கொடுத்தவனை முதலில் நினைக்கணும். ஒரு புஸ்தகத்திலே ஒரு சின்ன சுலோகம் கிடச்சிருச்சு, அது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, இதை எழுதியவர் மானசீகமாக நீங்கள் வந்து அவரை வந்து பணிந்து, உங்களை நாங்கள் பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் எழுதிய இந்த வரிகள் என்னை கவர்ந்து விட்டது, நான் இதை படித்து கொள்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்க. சும்மா வந்து என்ன சொன்னா, 100 ரூபா நோட்டு கீழே கிடந்துச்சு, நான் எடுத்து செலவழிக்கலாம். எந்த ஒரு மந்திரமும் தந்திரமும் என்ன சொல்கிறான்னா, அதை உருவாக்கப்பட்டவனுடைய பெர்மிஷன் வந்து இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. முதல்ல அதை நினச்சிக்கிடும். உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தை கிடைக்குது என்று சொன்னால், அந்த வித்தையை வந்து என்ன சொன்னேன்னா, அந்த நபரை நான் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் நான் மானசீகமாக இதை ஒரு சொன்னவருக்கு என்னுடைய கண்ணில் காட்டணுங்கிற விதி இருந்திருக்குதுன்னா, அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். அப்போ அவரை மானசீகமாக நம்ம வந்து மரியாதைக்குரிய நபராக மதித்து நாம் வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்போங்கும்போது என்ன சொன்னான்னா, மானசீகமாக அவரை நாம் வந்து கனம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை படித்தால் வேலை செய்யும். அதே மாதிரி சில பேர் நினைப்பாங்க, மந்திரத்தை வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு, நம்ம போய் வந்து டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கானுங்க. நீ டிக்டாக் பண்ண அங்கே நடக்காதுன்னு என்ன செய்வான், குறை சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்ன சொன்னார், அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னே என்ன கெஞ்சி கேட்பார், சார் கொடுங்கண்ணே, கொடுங்க சார்பார். சரி இந்தா வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு போய் என்ன சொல்கிறேன்னா, வாங்கியாச்சு, இனிமேல் என்னத்துக்கு இந்த ஆளெல்லாம் என்னத்துக்கு மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசவே மாட்டார். ஆனால் பிரயோக பண்ணுவார், செயல்படாது. பிறகு என்ன சொல்வார், அது செயல்பட மாட்டேங்கியா அப்படின்பார். அவன் நீ மனிதனாக மதிச்சுட்டு சொன்னால் தானே வந்து அது செயல்படும். அதாவது ஒரு பொருளை வந்து நாம் வாங்கிவிட்டோம், இனிமேல் இவன் தேவை நமக்கு இல்லை என்று சொல்லி நீ நினைத்தாய் என்று சொன்னால் உனக்கு எப்படி நடக்கும்? அப்படி நிறைய பேர் இருக்காங்க, வாங்கிட்டு ஓடி போயிடுவான், மந்திரம் பழிச்சிடும் அப்படின்ட்டு. நீ வந்து மானசீகமாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மந்திரம் பழிக்காது, அது வேலை செய்யாது. அங்கே மானசீகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆத்ம சக்தியை நீ மனதார வந்து என்ன சொல்கிறேன்னா, மனதளவில் நானும் அவருடைய பாதத்தை, உனக்கு கொடுத்தவருடைய பாதத்தை மனதளவில் தொட்டு கும்பிடு, உனக்கு வெற்றி கிடைச்சு. அப்போ இந்த சுதர்சன சக்கரம் என்பது பெரிய அற்புதமான பொக்கிஷம். இது வெளி உலகத்திற்கு இன்னும் வரல. என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தவங்க, நான் பரிகாரம் பார்த்து ப்ரிப்ரேஷன் பண்ணதில்லை, 90% என்ன சொன்னால் சுதர்சன சக்கரம் போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா காலமெல்லாம் வந்து அவங்க வந்து நம்மளை தேடி வரலாம், ஆனால் அவர்கள் வழிபாட்டு முறையையும் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஜாதகத்துக்கு இன்னதான் வழிபாடு, இன்னென்ன கிரகத்தை இது இங்கே பிடிச்சிக்கிடுங்க, இதை இப்படி பண்ணிக்கிடுங்க, என்னென்ன கிழமையில் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருவேன். யூ டூ இட். நீங்கள் அதை வந்து மானசீகமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்ய என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அப்போ யார் ஜாதகத்தை யார் கும்பிடுவோம்? உங்கள் ஜாதகத்தை நீங்களே கும்பிடுங்க.
வேறு யார் ஜாதகத்தையும் கும்பிட சொல்ல, அதை இன்னொருவர் போடணும். அப்படி போடும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து போட்டு கும்பிடும்போது உங்களுடைய வாழ்க்கை 100% வாங்கும். நான் 2023 யூடியூப்பில் வந்து ரொம்ப வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் செலுத்தினது 2023. அதற்கு பிறகு இன்று வரை இப்போ வரைக்கும் வந்து ஒரு சுதர்சன சக்கரம் போட்டு அவர்களுக்கு என்ன கர்மா 3 வருடமாக என்றது ஒரு திருமண விஷயமாக பார்த்துட்ருக்காங்க. நடக்க மாட்டேங்கி. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது இப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ். பொருத்தமாக மட்டும் வருவாங்க, பார்த்துட்டு என்ன பொருத்தம் இருக்காமல் இருக்குன்னே இருக்குமே, இல்லைன்னா இல்லையுமே அப்படியே போவாங்க. கடைசியாக இன்றைக்கி பேசினாங்க, நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க, தயவு செய்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு 3 மாதத்தில் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னா. அப்படியே சார், இது முன்னமே இல்லை. ஒரு மனிதனை உடனே திருத்தவே முடியாது, அவனை விட்டுறணும். அவன் ஜாதகத்தில் இருக்கிற 2 விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அதை பார்த்தோம்னா அவன் அப்படித்தான் இருப்பான். அது முதல்ல வந்து சொன்னோம்னா என்ன சொன்னான்னா, நம்ம ஏதோ வந்து பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுகின்ற மாதிரியும் அவர்கள்லாம் பொருளாதாரத்தை பற்றி சிந்தனை பண்ணாத மாதிரியுமே தான் எல்லா மனிதனும் ஃபீல் பண்ணுவான். அப்போ அந்த 3 வருடமாக எத்தனை ஜாதகங்கள் பார்த்தும் ஒரு மாப்பிள்ளை கூட செட் ஆகலை. அந்த ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்தில் போட்டு அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மந்திரங்கள், வெளி உலகத்திற்கு மாறாத மந்திரங்கள் இன்னும் இருக்கிறது. நெட்டில் வேணாலும் தேடி பாருங்கள், கிடைக்காது. சரி, அப்படியே உங்களுக்கு நெட்டில் கிடைச்சிருச்சுனாலும் அதை யார் எழுதுனது அப்படிங்கிறது தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ தெரியாத ஒரு பொருள் வந்து இது காசுன்னா செலவழிச்சிடலாம், வேலை செய்யணும்னா அது அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படின்னா தான் உடனே வந்து என்ன சொன்னானே, எத்தனை மகாலட்சுமி மந்திரம் இருக்குது, எத்தனை வந்து என்ன சொன்னானோ குபேரனுடைய மந்திரம் இருக்குது, சொல்லாமலாம் மக்கள் இருப்பாங்க. அப்போ யார் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தொட்டு காட்டணும், இதை சொல்லு, சக்ஸஸ் ஆயிடும், சக்ஸஸ் ஆன பிறகு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது இந்த தைரியம் தான் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 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 விதத்தில் ஃபோர்ஸ்னால் இந்த விளையாட்டு கிடையாது, ஒரு மனிதனை உந்துதல் சக்தி கொடுக்கக்கூடியது. அப்போ அதற்கு என்ன செய்யணும், முதலில் ஜோதிடருக்கு வாக்குப்பளிதம் வேணும். அந்த வாக்குப்பளிதத்தை வந்து எப்படி கொண்டு வருவது என்பது ஒரு விதி இருக்கிறது. அதற்கு என்ன திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது, மழை பெய்யும் போது அந்த திதி இருக்கணும். அந்த மழையில் என்ன சொல்ல நின்றுட்டு வாயில் அண்ணாக்க அந்த தண்ணியை பிடிக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னாலே நாமெல்லாம் இந்த 27 வருஷத்தில் வந்து என்ன சொன்ன இதெல்லாம் செஞ்சு வந்து சக்ஸஸ் ஆகி வந்தவங்க. வாயில் சும்மா வந்து என்ன சொன்ன பேச்சு வராது, சாதாரணமாக வந்து என்ன பேச்சு வராது. இந்த வீடியோவை 50 நிமிஷம் கூட என்னால் பேசிடுவேன் இதே சுதர்சன சக்கரத்தை பற்றி. ஆனால் காலத்தோட கருது ஒரு 20 நிமிஷம், அப்படி 20 நிமிஷத்தில் கொண்டு விட்டு முடிச்சிடணும். அப்போ திங்கட்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற நாள், நல்லா குறித்து வச்சுக்கிடும். திங்கட்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற நாளில் மழை பெய்தது என்று சொன்னால் நேராக வெளியே போங்க. வெளியே போயிட்டு என்ன சொன்னானா, நல்லா வந்து உங்கள் மாடிக்கு போய் நின்றுக்கிட்டு என்ன சொன்னானா, வாயை அண்ணாந்து பார்த்து என்ன சொல்கிறான்னா, வாயை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டு தண்ணீர் வந்து உங்கள் வாய்க்குள்ளே போகும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த தண்ணீரை வந்து ருசித்து ரசித்து சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன சித்தாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, என்ன சித்தாகணும், பொருளாதாரமா ஆன்மீகமா அப்படிங்கிறது நடக்கணும். ஒட்டு மொத்தத்துக்கு நான் நினச்சது பூரா நடக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா, நீ நினச்சது பூரா நடந்துடும், செத்து போயிடுவேன்னு சொன்னாலும் நடந்துடும். ஆமாம், அந்த அளவுக்கு பவர் இல்லாத நாள் பவர் உள்ள நாள் திங்கக்கிழமையும் திரையோதசி திதியும், திங்கக்கிழமையும் பிரதோஷமும் ஓடிக்கொண்டிருக்கிற நாள். மழை பெஞ்சிருச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா, மழை பெய்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் லக்கி மேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் இந்த துறைக்குள்ளே இருந்து அப்படி வந்து என்ன சொன்னான்னா, அதாவது ஜோதிடத்தை வந்து என்ன சொன்னான்னா ஒரு அதாவது வந்து ஏதோ வந்து என்ன ஒரு பொக்கிஷம் மாதிரி தேடி தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
இந்த சுதர்சன சக்கரத்தினால் வந்து என்ன சொன்னான்னா, நான் பெரிய என்னுடைய தலையெழுத்தையே மாற்றினேன். ஏன்னா நான் இந்த அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் வந்து இப்படி ஒரு அருட்கொடையை கொடுப்பார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றும் சரியான கோணத்தில் போய்கொண்டிருப்பது தான் நமக்கு வந்து பெருமை. கடவுள் சோதனைகளை கொடுத்தாலும் அதை தீர்ப்பதற்குண்டான வழியை வந்து நமக்கு அப்பப்போ உணர்த்துவார். நீ காலையில் வந்து என்ன சொன்ன வர்றேன், வரும்போதே என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட ஜாதகம் எப்போ வந்தாலுமே என்ன சொன்ன எப்படி ஒரு வாரம் பார்க்கறதுக்கு திடீர்னு ஒரு உதயம். நேற்று ஒருத்தர் 3 ஜாதகம் அனுப்புனாங்களே, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கலில் இருக்காங்க அப்படின்ட்டு காரில் போகும்போதே கூப்பிடுறேன், சொல்லட்டுமா அப்படின்னாங்க. ஓகே சார். அந்த 3 ஜாதகத்துக்கு அப்படியே என்னென்ன பிரச்சனைகள் என்பதை நான் நட்சத்திரத்தை பார்ப்பேன். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்னா, கிரக நிலையில் எப்படி இருக்குது, அந்த கிரக நிலையில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை பார்த்துட்டு என்ன சார் நான் பாட்டுக்கு என்ன செஞ்சேன், ஜாதகத்துக்கு இப்படி செல்லுக்குள்ளே இருக்குது, நான் பாட்டுக்கு பேச ஆரம்பித்தேன். அந்த பேச ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு நிலையை வந்து யார் கொடுக்கிறார்கள், எப்படி அந்த உணர்த்துதல் வருகிறது, அவர்கள் அதை வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குயா, நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குயா, சரியாக இருக்கு, அதுக்கு தேர்வும் உடனே சொல்லிடும். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இன்றைய நாளின் நம்ம தேவையை வந்து என்ன சொன்னான்னா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த மாதிரி நீங்கள் சுதர்சன சக்கரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு வழிபாடு முதல்ல பண்ண கற்றுக்கிடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் டேர்னிங் பாயிண்ட்டாக வருமே தவிர திரும்ப திரும்ப யூடியூப்பை பார்த்து எல்லாத்தையும் பண்ண முதல்ல வந்து நம்மளுடைய என்ஜின் வந்து நம்மளுடைய உடம்பு. இந்த என்ஜினை வந்து நீங்கள் வந்து முதல்ல சரி பண்ணுங்கள். அந்த என்ஜின் என்பது உங்களுடைய ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்தில் போட்டு அழகாக லேமினேஷன் பண்ணி மாதத்தில் 4 முறை நீங்கள் டெய்லி கூட என்ன சொல்ல உங்கள் ஜாதகத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு அழகான தாம்பாளம் வாங்கி அந்த அதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த சுதர்சன சக்கரத்தில் மேல் வைத்து கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது. என்கிட்ட வாங்கினவங்களுக்கு அதோட ரகசியம் தெரியும். ஏன்னா யாருமே வந்து என்ன சொல்கிறான்னா அவனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தது உங்கள்கிட்ட போய் அவன் சொன்னான்னா வந்து அவனுக்கு அவன் ஜாதகம் தான் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கொடுத்துருப்போம். இது பொதுவான ஒரு விதி அல்ல. அந்த பொதுவான விதி இல்லாததை நம்ம வந்து பொதுவான விதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்க முடியாது. அப்போ அவர்கள் ஜாதகம் வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் பஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். அவர்கள் கும்பிட்டார்கள் என்று சொன்னாலும் சூப்பர் சக்ஸஸ் ஆவாங்க. ஆக அந்த மாற்றமே கிடையாது. அப்போ அதற்கு அவர்களுடைய அந்த ஜாதகத்தில் அந்த வழி வந்து இந்த மாதிரி அமைப்பில் நாம் அவர்களுக்கு அந்த கும்பிட வேண்டிய விதி இருக்கணும் முதல்ல. அப்போ தான் அவங்க வந்து உள்ளே வருவாங்க. எல்லாராலும் அதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதில் வந்து தான் உங்களுக்கு ஒரு தெளிவுரை வந்து கண்டிப்பாக ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதை பூரா சொல்லிடுவேன். இதை இப்படி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பண்ணிவிட்டு நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்க பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு கிரக நிலையில் என்ன பொசிஷனில் இருக்குது. இதுதான் சுதர்சன சக்கரத்தை நீங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய கர்மங்கள் தீர்வதற்கு உங்களுடைய ஜாதகம் சுதர்சன சக்கரத்தில் போடப்பட வேண்டிய விதி இருக்கணும். அதற்கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு நல்லாக இருந்து அவர் கையால் போடப்பட்டு, ஏன்னா யோகத்தை வந்து அடைந்த கைகள் தான் வந்து சக்கரம் போடணும். யோகத்தை அடையாமல் வந்து ஒருத்தர் சக்கரம் போட்டு என்ன பிரயோஜனம்? யோகத்தை அடைந்தவர்கள் தான் அந்த சக்கரத்தை போடணும். அப்போ யோகம் வேணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் போட்டு உங்களுடைய ஜாதகத்தை பலப்படுத்தி வையுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு வீட்டில் தன்னுடைய 3 குழந்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த அம்மா 3 பேர் ஜாதகத்தையும் கொண்டாந்து கொடுத்து அழகாக போட்டு வாங்கிட்டு போய் என்ன சொன்னால் அழகாக பண்ணுறோம். என்ன காரணம்னா, என்னுடைய கணவர் சீக்கிரமாக இறந்து போயிட்டாருங்க ஐயா. இவங்களை நாங்கள் படிக்க வச்சு நாங்கள் பாட வச்சு கல்யாணம்லாம் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீங்கள் இது சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு கொடுங்க. அந்த ஒரு தாய் வந்து என்ன கும்பிட்றான். கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொன்னவன், வேலைக்கு போக முடியாதுன்னு சொன்னவன், இப்படி தான் இருப்பேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சுதர்சன சக்கரத்தில் ஜாதத்தை போட்டுன்னு சொன்னானா வழிபாட தாயோ தகப்பனோ பண்ணி விட்டார்கள் என்று சொன்னான், அவன் மாறுவான். அந்த அளவுக்கு
பவர் அப்படின்னா சுதர்சனம் என்று சொன்னால் சூரியன் என்று சொன்னான். அப்போ சூரியன் என்று சொன்னால் சூரியனை கண்ட பனி போல் எல்லா கஷ்டங்களும் விலகும். எப்போ ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறானோ, சூரியனுக்கு அடுத்து தான் எல்லா கிரகங்களும், அதை மீறி ஒன்றும் நடக்காது. அந்த சூரியனை மீறி எதுவுமே நடக்காது. அப்போ எந்த ஒரு மனிதனும் நித்தமும் வெள்ளெருக்களம் செடிக்கு 2 லிட்டர் தண்ணி ரெகுலராக ஊற்றிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா கிரகத்துடைய கடாட்சம். ஏன்னா வெள்ளெருக்கன் செடி சூரியனுடைய ஆதிபத்தியம். இதெல்லாம் உண்மை. இதை பரிசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாச்சும் இடங்கிறதுனால வச்சு வளர்த்துவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்குண்டான மனசு வரும். அடுத்தவர்களை பற்றி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. நம்மளை பற்றி ஆராயணும், நம்ம ஜாதகத்தை பற்றி ஆராயணும். பிறருடைய ஜாதகத்தை பற்றி ஆராய்ஞ்சிட்டு உட்காந்துருக்கு. பிறருடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சி என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மா உங்களை சேர்ந்துடும். அதை அவன் புரியறது கிடையாது. அதை என்ன சொல்கிறான்னா, பிறருடைய மலத்தை நீ எதற்கு தொடுகிறாய்? சார் உங்கள் மலத்தை நான் பார்த்தேன் அப்படிம்பா. ஏன் அறிவேட்ட மூதேவி, அது என்னுடைய கர்மாடா, அதை போய் நீ எதுக்கு பார்க்கன்னா? இல்லை அப்படிம்பா. அப்போ நம் ஜாதகம், நம் குழந்தை ஜாதகம், மனைவி ஜாதகம், நம்ம பிள்ளைகள், இந்த சுகத்துக்குள்ளே தான் வாழ்க்கை. பிறரை பற்றி நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்கள் லக்கணம் அவனுக்கு 8ஆம் இடத்துல இருந்ததுனாலோ, அவன் உங்கள் லக்கணம் அவனுக்கு 12ல் போய் மறைஞ்சு போகுதுன்னா நீ நாசமாக போயிடுவீர்கள். என்ன செய்யறது? ஒரு பொருத்தம் பார்க்கறதுன்னு என்னது? இந்த பொருத்தம் பார்க்கறதுன்னு என்னது? எப்படி இவங்க ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்ட்டான். அப்போ அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம என்ன சொன்னோன்னா ஒரு ஆர்வத்தில் கம்பேர் பண்ணி பார்க்க. இப்போ நானே இருக்கேன்னா என்ன சொன்னேன், எனக்கு 8வது ராசி வந்துட்டான்னா என்ன செஞ்சிருவேன்? அமைதி அவனை எப்படி கடத்தி விடுறதுன்னு தான் பார்ப்பேன். நமக்கு 8வது ராசி சந்திராசிரமண ராசியாக வந்துடுவோம். நம்மளுடைய லக்கணத்துக்கு 8வது ராசியாக வர்றவன்னு என்ன சொன்னால் நம்மளிடம் ஒரு போராட்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக வந்துடும். நம்ம லக்கணத்துக்கு 6வது லக்கணமாக வந்தவனும் போராட்டத்தை உருவாக்கக்கூடியவனாக வந்துடுவான். அப்போ 6, 8, 12 லக்கணங்கள் நமக்கு வந்தாலே அவனுக்கு நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். அப்போ அடுத்தவனுடைய ஜாதகத்தை தூக்கி நம்ம போட்டுக்கிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினால் அவர்கள் என்ன கடவுளான்னு கேட்குறேன். அப்போ எப்பயுமே உங்களுடைய ஜாதகத்தை ஆராயுங்கள், அது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஆராயுங்கள், உங்களுடைய மனைவியுடைய ஜாதகத்தை ஆராயுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு யோகம் இருக்கிறது. அதை இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். அப்போ மனைவியுடைய ஜாதகத்தை நம்ம ஜாதகத்தோடு இணைக்கும் போதும், பிள்ளைகளுடைய ஜாதகத்தை இணைக்கும் போதும் என்ன நடக்குங்கிற ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதை போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு மைனஸ் சால்வ் ஆகும். அதனால் சுதர்சன சக்கரம் உங்களுடைய கிரீடத்தை பூட்டக்கூடிய சக்கரம் என்று கூறி அதில் உங்களுடைய ஜாதகத்தை போடணும். விருப்பம் இருக்கிறவர்கள் தொடர்பு கொள்ளலாம். கமர்ஷியலுக்காக அல்ல. இப்பயும் சொல்லுவேன், ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸை முடிச்சு கொடுத்து அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நம்ம தான் பொறுப்பாளி ஆகணும். சும்மா கிடையாது. படக்குன்னு என்ன செய்வான் தெரியுமா? என்ன சார் ஒன்றும் நடக்கலையே அப்படிமா. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாளையில் பணம் போயிடும். பணம் ஒரு இடத்துலையே உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம கொடுத்த பொருள் அங்கே ஸ்டாண்டர்டாக நிற்கும். பிரயோகப்படுத்தினீர்கள் என்று சொன்னேன். இன்றைக்கி ஒரு காலம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சக்கரம் போட்டு கொடுத்தேன். அவர் இன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன், சார் பையன் கொஞ்சம் திருந்திட்டான் சார், இந்த கடத்தெல்லாம் நெருக்கி அடைச்சிட்டான் சார் அப்படிங்கும்போது அது சந்தோஷமாக இருக்கிறது. காசு அன்றைக்கே போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட பரிகாரம் பண்ணி வாங்கிட்டு போனவர்கள் திரும்ப அவர்கள் ஃபோன் பண்ணும்போது நமக்கு மனம் திக்குன்னு அடிக்கும். என்ன சந்தோஷமாக சொல்ல போகிறாங்களா, எது அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சா, இதெல்லாம் ஜோதிடருடைய மனதில் இருக்கிற ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்ததை தான் சொல்லுவாங்க, கர்மாவை பற்றி பேசவே மாட்டாங்க. 3 வருடமாக ஒரு ஜாதகம் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் காரியம் நடக்கலை அப்படின்னோடனே இன்றைக்கி எல்லோரும் வந்துருங்க, இவ்வளோ செலவாக வந்துருங்க, வந்துட்டாங்க. முதல்ல அந்த குழந்தைய கூப்பிட்டேன், உனக்கு அன்றைக்கி மந்திரம் எழுதி கொடுத்தல. ஆமாங்க ஐயா.
திருமணம் முடிகிறதுக்கு உண்டான அந்த மந்திரத்தை சொல்லுனேன். பெக்கன்னு முழிக்குது. சார் கொஞ்ச நாள் பண்ணினேன் சார், வேற விட்டுட்டேன் சார். அப்போ தான் நினச்சேன், உன் முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் பாப்பா, ஒன்று ப்ரிப்ரேஷன் பண்ணினால் அது தோல்வியானாலும் அதை அது என்ன சொன்னால் அந்த இதை நம்ம அந்த பூஜையை பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ ஜோதிடர்களை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதை பண்ணாமலே என்ன சொன்னான்னு உட்காந்து ஏமாற்றுவாங்க. இல்லை சார் அப்படி இல்லை சார், இப்படி இல்லை சார் அப்படின்ட்டு. நான் என்ன செய்வேன் தெரியும், நான் எழுதி கொடுத்த மந்திரத்தை நீ 10 நாள் தொடர்ந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன செய்யும்னா, உனக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிஞ்சிடும். சொல்லு கல்யாணத்தை முடித்த மந்திரத்தை, கல்யாணம் முடிக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லு அப்படின்னா சொல்ல தெரியல. கடைசியில் என்ன சொன்னானே, இப்படியெல்லாம் நீங்கள் என்ன சொன்ன உட்காந்தீங்கன்னா 3 வருஷமாக நீ 3 வருஷத்தில் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பத்து எடுத்துருக்க வேண்டிய இதில் இன்னமும் அதை என்ன சொன்ன நீ டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கின்ற அளவுக்கு கடைசி வரைக்கும் தொடர மாட்டான். அப்படி இருக்கணும். ஆர்வம்னு கடைசி வரைக்கும் இருக்கணும். 4 வீடியோ போடணும்னு 4 வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இடையில எனக்கு அந்த எண்ணமே டிஸ்கன்டினியூ பண்ணிடணும், நாளைக்கு பார்த்துக்கிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் வராது. பொருளாதாரம் வரவில்லை. அது இறைவனுக்கும் நமக்கு உள்ள கனெக்ஷன் மட்டும்தான். கிளையண்ட்டுக்கு நமக்குள்ள கலெக்ஷன் கிடையாது. கிளையண்ட்டுக்கு நம்ம போட வேண்டும் என்பது வராட்ட போகிறான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன். எனக்கு இன்றைக்கி படியை நீ கொடுக்க வேண்டியது மேலே இருக்கிறவன். அவனை அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம என்ன சொன்னால் ஃபுல் பண்ணி விடணும். ஏவி விடு அப்படின்னா 6 தடவை என்ன சொன்னால் காலை 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை 7 மணிக்கு மேலே நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ள 6 தடவை அந்த பஞ்சபூத சக்தியை எவன் ஒருவன் பிரயோக கற்றுக்கிட்டானோ, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அப்படின்ட்டான். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அப்படின்ட்டான். ஒரு மலையாண்டி வருவான், தந்துட்டு போயிடுவான். இப்படி ஒரு சூத்திரம் இருக்கிறது. அது காலத்தால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே பப்ளிக்கில் போட்டு அதை நான் பாடம் எடுத்து விடுகிறேன், ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன் என்பதற்கு நான் பாடமும் சொல்லித்தர எதையும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட யூடியூப்பை பாருங்கள், தெரிஞ்சுக்கிடுங்க. வாங்க, பர்சனலாக வாங்க, சரி பண்ணி கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுங்க. ஆனால் நான் கற்ற கல்வி அனைத்தும் என்னுடைய பையனுக்கு தான், வேறு யாருக்கும் தரமாட்டேன். அவன் காலத்தில் அவன் வரும்போது அவன்கிட்ட யார் பார்க்க வேண்டிய விதி இருக்கிறதோ பார்த்து கொள்ளுங்கள். பார்த்தால் அது அவருடைய விருப்பம். அவர் தனக்கு மட்டும் வச்சு தன்னுடைய குடும்பம், சந்ததிகள், உடன் பிறந்தவர்களை சரி பண்ணி விட்டுப்போம். எதுக்கு நம்ம அப்பா மாதிரி ரொம்ப அலைஞ்சு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அது அவருடைய விருப்பம்தான். இப்படி தான் ஜோதிடம் சொல்லுது. நேற்று ஒருத்தர் கேட்டார், ஏன் கிளாஸ் எடுக்கலை அப்படின்னு. எனக்கு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு. என்ன சார் சொல்லி கொடுத்தா? ஆமாம், வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ன செய்யும்? நான் ஒரு வாத்தியார், பள்ளிப்படி வாத்தியார் அப்படின்னா அந்த வாத்தியார் வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் அம்மா எனக்கு தெரியும். பையன் 10th நிறுத்திக்கிட்டான். இன்றைக்கி வரைக்கும் வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த அம்மா சம்பளம் வாங்குறது சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒன்று இருக்குது, நல்லா படித்தது என்ன சொன்னான்னா, இன்றைக்கி வரைக்கும் அம்மாட்ட என்ன சொன்னால், கல்யாணம் முடியுன்னா எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது. அப்போ அந்த அம்மா வாத்தியார், இது கர்மா. அப்போ நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சொல்லக்கூடாது. வாத்தியார்கள் இன்றைக்கி நிறையா பேர் கிளாஸ் எடுக்காங்க, நீங்கள் கேட்குறீங்க. என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் உனக்கு 3 வருஷம் கூட இருந்தேன், சொல்லி கொடுத்துட்டேன், இனிமேல் நீ வளர்ந்துக்க, என்னை விட்டுரு அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவருக்கு சொன்ன காரணம், வேண்டாண்டா, என் பையன் நல்லா இருக்கணும்ல, சரியா, நீ இதை பிடிச்சி உன்னால் முடியும், உன் ஜாதகம் வலிமையாக இருக்கும், நீ செயல்படுத்திக்கப்பா அப்படின்ட்டு. எப்போ இருந்தாலும் என்ன சொன்ன, வந்தவனுக்கு வழி சொல்லு, அவன் நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்லு. அது உன்னை ஒன்றும் செய்யாது. நீ பாடம் எடுத்து புஸ்தகம் எடுத்து நீ வாத்தியாராக இருந்து சாப்பீஸை பிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு ஆபத்தாண்டா அப்படின்ட்டாரு. இதற்கு எத்தனையோ உதாரணம் என்னால் சொல்ல முடியும். அதனால் சுதர்சன சக்கரம் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி. பிரயோகித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.